நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 1966 மே மாதம் மயிலாப்பூரிலிருந்து நான் திருவான்மியூருக்கு குடிவந்தேன். ஆனால் 65 டிசம்பரிலேயே இந்த சங்கத்துக்கு தலைவராக பணியாற்றும்படி அழைப்பு. எஸ்ஆர்பி டூல்ஸில் பணிபுரிந்த சுமார் 62 நகரத்தார் நண்பர்களுடன் தொடங்கப்பட்ட சங்கம் இது. முதல் ஆண்டிலேயே பிள்ளையார் நோன்பு, 67 முதலாம் ஆண்டு விழா, அது மட்டுமல்ல முதல் ஆண்டு விழா மலரிலேயே முகவரி கையேடு என்று 5 பக்கத்திற்கு அந்த 62 உறுப்பினர்களுடைய முகவரியையும் கொடுத்து முதல் சங்கம் திருவான்மியூர் நகரத்தார் சங்கம்தான். அந்த வகையில் நகரத்தார் சங்கங்களில் முகவரி கையேட்டை முதலாக பதிப்பித்ததும் உறுப்பினர்களுக்கு கொடுத்ததும் நாங்கள் தான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அன்னைக்கு போய் பழனியில் முருகனையும் கூட்டாளியாக வச்சு உப்பு வியாபாரம் பண்ணி தான் நகரத்தார் உயர்வாக வந்தோம். இன்றைக்கு வரைக்கும் அதை மறக்காமல் ஒவ்வொரு ஊர்லேயும் வெளிநாட்டுக்கு போனாலும் நாம் நடத்துகிற மாதாந்திர கூட்டத்துக்கு பேரே கார்த்திகை கூட்டம். அந்த கார்த்திகை கூட்டத்தில் தான் வட்டியை முடிவு பண்ணுவாங்க, கொடுக்கல் வாங்கலை முடிவு பண்ணுவாங்க. கிட்டங்கியில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த மாதம் எப்படி வட்டி கொடுக்கலாம், யாராட்ட என்ன இருப்பு இருக்குது, யார் நல்ல கிளைண்ட்டு, யார் தப்பானவன் அப்படிங்கிற ஒத்துமை நம்மள்ட்ட இருந்துச்சு. அதனால் உயர்ந்தோம். அந்த ஒற்றுமை இன்றைக்கும் வேணும். அதுக்காக நாங்கள் சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேர்களை எப்படி தேடி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி வரைக்கும் அது நடக்குது. காசியில் இருக்கவங்கலாம் யூபி கவர்மெண்ட்டு மத்திய சர்க்காரெல்லாம் ஆச்சரியப்படுறான். இது என்னையா இத்தனோண்டு கம்யூனிட்டி இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. காசி கோயிலில் பூஜை பண்ணுற பாண்டாக்களுக்குள்ளே சண்டை வரும் பொழுது கோயில் நிர்வாகத்தை நகரத்தாட்டு தான் கொடுத்துட்டு போகிறான் ரிசீவராக. நகரத்தார் கோயிலில் நிர்வாகம் பண்ணுறோம். அலகாபாத் ஹைகோர்ட் அதை ஆர்டர் போடுறான். தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நகரத்தார் எந்த பாண்டாட்டை கொடுக்க சொன்னாங்களோ ப்ரொசீஜர் படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வராங்க. இது ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. காசி கோயிலை நகரத்தார் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க, திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் எந்த கிளைமும் பண்ணாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டுருக்குறாங்க. விஸ்வநாதருக்கு 4 பூஜை, 4 அபிஷேகம், 5 பூஜை நடக்குது. அதுக்கு 3 கால பூஜைக்குள்ள அபிஷேக பொருள் நம்ம சத்திரத்துலேருந்து போகுது, நம்ம எல்லாருக்கும் பொதுவாக போகுது. எங்களுடைய நகரத்தார் நலன் அமைப்பு உள்ளூரில் உணவுக்கு உதவி தேவைப்படுறவங்களை தேடி பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் யாருக்காவது உணவு தேவைப்படுது அப்படின்னாக்க அவங்கள பற்றின விவரங்களை நாங்களுடைய மொபைல் ஆப் வச்சுருக்குறோம், நகரத்தார் நலன். நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா நகரத்தார் நலன் வரும், அதில் டவுன்லோட் பண்ணலாம். அதில் டோனர் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து டோனருக்கு உள்ளதை டோனர்னு போடுங்க, டோனிக்கு உள்ளதை டோனின்னு போடுங்க. உதவி தேவைப்படுறவங்கள அதுக்கு சம்மந்தமாக பதிய சொல்லுங்கள். அவர்களை அவங்க ஃபோன்லேருந்து பதிய சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு உதவி போய் சேர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். யாரையும் பார்க்க வேணாம். அவங்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலாக அவங்க கொடுத்துட போகிறாங்க. அவங்க கணக்குக்கு பணம் போயிடும். கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் பார்க்குறதில்ல. தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம், தேவையில்லைன்னா பார்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி நாங்கள் ஒரு நெட்வொர்க் பண்ணி இப்போ ஒரு 2 வருஷமாக அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. வள்ளுவன் நெறிகளாய், அவ்வை மொழிகளாய், கம்பன் காவியமாய், கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழுக்கு நம் முதல் வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு இங்கு திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 38வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வள்ளியம்மையின் அன்பான காலை வணக்கங்கள். நம் நகரத்தார் சங்கத்திற்காக பல ஆண்டுகளாக செயலாளராக ஈடுபாடோடு உழைத்து நமது தலைவரான திரு பழ கதிரேசன் அவர்களை நம் நகரத்தார் வழக்கத்திற்கு ஏற்ப வந்தோரை வரவேற்க வரவேற்புரை நல்க அன்போடு அழைக்கிறோம். செங்கதிரோன் தோன்றும் முன்னே தோன்றி வந்த செந்தமிழ் தாய் திருவடிக்கன் முதற்கண் வணக்கம். திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 38வது ஆண்டு விழாவிற்கு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய நகரத்தார் பெருமக்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இக்கூட்டத்தின்
கௌரவ தலைவராக இருக்கின்ற நமக்கெல்லாம் ஒரு ஆலோசகராக நீண்ட நாள் நம்மளெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற மரியாதைக்குரிய ஆல் இண்டியா ரேடியோ அண்ணன் ஜெயங்கொண்டான் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற அண்ணன் அரு நாகப்பன் அவர்களையும், டிஎஸ்பி அவர்கள் முத்துக்குமார் அவர்களையும் மற்றும் டாக்டர் சொர்ணா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காற்றுக்கு கணம் சேர்த்த கண்ணியவான், வானுயர ஆல் இந்தியா ரேடியோ வானொலியில் 35 ஆண்டுகளாக கொடிகட்டி பறந்தவர், சிறுகதை தொடர் நாடக எழுத்தாளர், நாடக திரைப்பட நடிகர். அண்ணா, ராஜாஜி போன்றோரது இறுதி பயணத்தில் கேட்ட குரலும் இவருடையதே. 1966ஆம் ஆண்டு இவரால் தொடங்கப்பட்ட திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவராக 38 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக வழிநடத்தியவரும் தற்போதைய கௌரவ தலைவருமான திரு க. சேம்கொண்டான் ஐயா அவர்களை தலைமையேற்று தலைமையுரையாற்ற வருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். நான் இங்கு தலைமை உரையாற்றுவதாக கூறினார்கள். தலைமை உரையாற்றுவதற்காக நான் இங்கு வரவில்லை. சங்கத்தில் நீண்ட நாட்களாக தொடர்புடையவன் என்ற வகையில் சங்கத்தை பற்றி புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த மேடையை நான் இப்பொழுது பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன். இது நம் சங்கத்தின் 38வது ஆண்டு விழா. இந்த சங்கம் ஆன்மீகம் மற்றும் சமுதாய நோக்கோடு தொடங்கப்பட்டது. இது 3வது தலைமுறை உறுப்பினர்களும் மற்றும் பொறுப்பில் இருப்பவர்களும், நாங்கள் தொடங்கிய போது இருந்தவர்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் இப்பொழுது உறுப்பினர்களாக இருந்து, இன்னும் சொல்லப்போனால் பேரன்மார்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நாம் நகரத்தார் திருவிழாக்கள், உள்ளூர் கோயில் திருவிழாக்கள், பாத யாத்திரை, இதுபோல பல ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நகரத்தார்கள் அடிப்படையில் முருக பக்தர்கள். அதனால்தான் சிவனுக்கு என்றே உள்ள திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் மாத கார்த்திகை முதல் சூரசம்மாரம் மற்றும் தைப்பூசம் வரை மாதாந்திர கார்த்திகைகள் அனைத்தையும் நடத்தி வருகிறோம். இப்பொழுது ஒரு புதிய செய்தி. புதிதாக விளையாட்டில் கிரிக்கெட் விளையாட்டில் நம்முடைய சங்கமும் தடம் பதித்திருக்கிறது. புதிதாக சென்ற ஆண்டு முதல் தொடங்கி நகரத்தாரின் பல ஊர்களிலிருந்தும் கிரிக்கெட் டீம்கள் வந்து போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அதில் இந்த ஆண்டு முதலாக நம்முடைய சங்கத்து அணியும் அதில் கலந்து கொள்ளுகிறது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கிரிக்கெட் என்றாலே அது ஒரு பணக்கார விளையாட்டு. நிறைய செலவுதான். உடை, ஷூ, பந்து, பேட், போக வர செலவு, உணவு, இப்படி பல செலவுகள் அதில் இருக்கின்றன. ஆகவே அதற்கெல்லாம் விளையாட்டை நேசிப்பவர்கள், அதில் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் தயாள குணம் கொண்ட நம்முடைய உறுப்பினர்கள் கிரிக்கெட்டுக்கென தனியாக நன்கொடைகள் கொடுத்து நம்முடைய கிரிக்கெட் அணியை வளர்க்க வேண்டியது உங்கள் அனைவருடைய பொறுப்பு என்பதை அறிவுறுத்தி நம் சங்கத்தில் உள்ள விளையாட்டு பிரியர்களை சிறந்த முறையில் உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு தனியாக ஒரு நிதி திரட்ட வேண்டும். அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து கடைப்பிடித்து உங்களிடம் வருவோம். நிறைய நிதியை தந்து உதவுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 38 ஆண்டுகளாக ஆடம்பரமாக, ஆட்டப்பாட்டத்துடன் அல்ல, ஆனால் ஆக்கப்பூர்வமாக நகரத்தார் பண்பாட்டுடன் நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தி வருகிறோம். சொத்து சேர்க்கவில்லை, கட்டிடம் கட்டவில்லை, வரவுக்குள் செலவு செய்து வளமாக சங்கத்தை நடத்தி வருகிறோம். சாமானியர்கள்தான், ஆனால் உள்ளத்தில் உறுதியும் உடலில் உரமும் எண்ணத்தில் ஏற்றமும் படைத்தவர்கள் எங்கள் உறுப்பினர்களும் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும். எங்கள் புரவலர், கௌரவ தலைவர், ஆலோசகர்கள், நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் என ஏன் நீங்களும் கூடத்தான். பகட்டில்லை, பந்தா இல்லை, ஆச்சாரமான குடும்பம் என்று சொல்வார்களே, அதை போல நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தி வருகிறோம். எங்கள் வழியே நாங்கள் நடைபோடுகிறோம். எதிர்ப்படுவோர் என்ன நினைத்தாலும் எங்கள் வழியே, இந்த தனி வழியே என்றும் நடப்போம் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறோம்.
சீரிய உள்ளம் கொண்ட புரவலர் திரு ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களுடைய புதல்வர் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்கள் நம்முடைய சங்கத்தின் புரவலராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இதில் கலந்து கொள்ளவில்லை, இயலவில்லை. சீரிய உள்ளம் கொண்ட புரவலர், எங்கள் பலம் அனுபவமிக்க ஆலோசகர்கள், என்றால் எண்ணெயாக இருக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், செய்யலாமா என்று நினைக்கும் முன்பே செய்து முடிக்கும் செயற்குழு உறுப்பினர்கள், அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பிக்க நல்ல உள்ளம் படைத்த உங்களை போன்ற உறுப்பினர்கள், இதற்கு மேல் என்ன வேண்டும் சங்கத்தை சிறப்பாக நடத்துவதற்கு? எதிர்வரும் காலங்களிலும் சங்கத்தின் வளர்ச்சி சீரிய முறையில் இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். தேர்தல் வைத்து போட்டி போட்டு நிர்வாகிகளை தேர்வு செய்யாத, ஒரு மனதாக அவர்களுக்குள் ஒன்றுபட்டு மன ஒருமைப்பாட்டுடன் தேர்வு செய்து சங்கம் நடத்தும் சிறப்பு பெற்றது திருவான்மியூர் நகரத்தார் சங்கம் என்று தெய்வ திரு நீதியரசர் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்களால் செல்லும் இடமெல்லாம் பாராட்டப்பட்ட சங்கம் இது. அது அவர்கள் அப்படி கூறிய வரையில் அது எங்களுக்கு சூட்டப்பட்ட பெருமை என்று கொள்ளுகிறோம். சங்கத்தின் நோக்கம் சமூக நலன், ஆன்மீகம், பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா. இதுதான். பிறந்த இடம் விட்டு பிழைக்க வந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக, அனுசரணையாக இருப்பது எங்களுடைய தலையாய நோக்கம். 1966 மே மாதம் மயிலாப்பூரிலிருந்து நான் திருவான்மியூருக்கு குடிவந்தேன். ஆனால் 65 டிசம்பரிலேயே இந்த சங்கத்துக்கு தலைவராக பணியாற்றும்படி அழைப்பு. எஸ்ஆர்பி டூல்ஸில் பணிபுரிந்த சுமார் 62 நகரத்தார் நண்பர்களுடன் தொடங்கப்பட்ட சங்கம் இது. முதல் ஆண்டிலேயே பிள்ளையார் நோன்பு, 67 முதலாம் ஆண்டு விழா, அது மட்டுமல்ல முதல் ஆண்டு விழா மலரிலேயே முகவரி கையேடு என்று 5 பக்கத்திற்கு அந்த 62 உறுப்பினர்களுடைய முகவரியையும் கொடுத்து முதல் சங்கம் திருவான்மியூர் நகரத்தார் சங்கம்தான். அந்த வகையில் நகரத்தார் சங்கங்களில் முகவரி கையேட்டை முதலாக பதிப்பித்ததும் உறுப்பினர்களுக்கு கொடுத்ததும் நாங்கள்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அதன் பிறகு 3 முறை நகரத்தார் கையேடை வெளியிட்டிருக்கிறோம். சமுதாய பற்றுடன் ஆன்மீகத்தையும் நாங்கள் மிகவும் கொண்டாடி வருகிறோம். ஒரு விஷயம், இங்கு புகழ்பெற்ற மருந்தீஸ்வரர் கோயில் இருக்கிறது திருவான்மியூர். அந்த கோவிலில் நாங்கள் தை மாதம் தைப்பூசம் கொண்டாடுகிறோம். பங்குனியில் கோவிலில் பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் மண்டகப்படி செய்கிறோம். அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அன்று 3 மண்டகப்படி உண்டு. அந்த 3 மண்டகப்படியும் நகரத்தார்களே செய்கிறோம் என்பது அது தனி சிறப்பு. அந்த கோவில் என்றும் நமக்கு ஒரு தனி மரியாதையும் உண்டு. ஆண்டு முழுவதும் பற்பல நிகழ்ச்சிகளை உங்கள் ஆதரவுடன் நடத்தி வருகிறோம். அநேகமாக சித்திரை மாதத்தில் தான் ஆண்டு விழா சாதாரணமாக நடைபெறும். இந்த ஆண்டு மட்டும் மாறி நடக்கிறது. ஆடி மாதம் திருப்போரூருக்கு பாத யாத்திரை செல்கிறோம். பாத யாத்திரை என்றால் நாங்கள் காவடி கட்டுவதில்லை, வேல் எடுப்பதில்லை. இதெல்லாம் இன்றி முருகனை பற்றிய நினைவுகளுடன் மட்டுமே இங்கிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்போரூருக்கு திருவான்மியூர் கோவிலில் இருந்து ஒரே இரவில் நடைப்பயணமாக சென்று அங்கு ஒரு திருப்போரூர் முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்து வரும் பக்தர்களுக்கு காலை மதிய உணவுகள் கொடுத்து மிகவும் சீரும் சிறப்புமாக 14 ஆண்டுகளாக 34 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். புரட்டாசியில் மகர் நோன்பு ஆறுபடை வீடு கோவிலில் மிக மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அந்த கோவிலுக்குள்ளேயே சுப்பிரமணியர் பிரகாரம் வந்து 8 திசைகளிலும் 8 ஆகாயத்திற்கு ஒன்றும் பூமிக்கு ஒன்றும் மற்றும் வாழை மரமாகிய அசுரனுக்கு ஒன்றுமாக 11 அம்புகள் போட்டு இரவு உணவைப் போல பல வகையான பிரசாதங்கள் வந்திருப்போருக்கு விநியோகித்து மிக மிக சிறப்பாக பல ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறோம். ஐப்பசியில் சூரசம்மாரம், திருச்செந்தூரை அடுத்து இந்த சூரசம்மாரம்தான் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருவான்மியூர் கோவிலுக்கும் அதற்கு முன்பு உள்ள பவனி மேடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த சூரசம்மார நிகழ்ச்சி மிக மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. மார்கழி மாதத்தில் பிள்ளையார் நோன்பு. நான் முன்பே குறிப்பிட்டது போல எங்களுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை என்னவோ 350க்குள் தான். ஆனால் பிள்ளையார் நோன்பிற்கு வரும் நம்மவர்களுடைய எண்ணிக்கை 1000ஐயும் தாண்டி கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக அனைவருக்கும் இழையெடுத்து கொடுத்து
4-5 வகையான பலகாரங்கள் கொடுத்து சீரிய முறையில் ஏலமும் நடத்தி நல்ல முறையில் அதை கொண்டாடி வருகிறோம். நம் பிள்ளையார் நோன்பு ஏலத்தின் ஒரு சிறப்பு, அந்தந்த ஆண்டு அவரவர் என்ன வேண்டுதல் வைக்கிறார்களோ அது அடுத்த ஆண்டு பிள்ளையார் நோன்பு விழாவுக்குள் நிறைவேறிவிடுகிறது. பிள்ளையார் அதை நிறைவேற்றி வருகிறார். அதை கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலரும் வந்து சொல்கிறார்கள். பலன் பெற்றவர்கள், பயனடைந்தவர்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஏலம் எடுக்கிறார்கள். இது ஒரு மிகவும் சிறப்பான, எங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு தகவல். இவை எல்லாவற்றையும் விட ஹைலைட் என்று சொல்வதைப் போல, நாங்கள் சங்கம் தொடங்கிய ஆண்டிலிருந்து மாதந்தோறும் ஆண்டிற்கு 13 முறை கார்த்திகை விழாவை மிகவும் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள், மாட வீதிகளில் சாமி ஊர்வலம் என சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட மாதத்திற்கும் குறிப்பிட்ட 8 அல்லது 9 பேர் அதற்கு நம்முடைய உறுப்பினர்கள் உபயதாரர்களாக இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இன்னும் உறுப்பினர்களில் யாருக்கும், இங்கு வந்திருப்பவர்களுக்காக கூறுகிறேன், யாருக்கும் அதில் சேர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் செயலாளரை தொடர்பு கொண்டு நீங்களும் அதில் பங்கு பெறலாம். இது தவிர ஆன்மீக நிகழ்வுகள் போக சமுதாய நிகழ்வுகளாக 1 நாள், 2 நாள், 3 நாள் என சுற்றுலாக்கள் பலவற்றை தொடக்கத்தில் நடத்தி வந்தோம். பெண்களும் தனிப்பட்ட முறையில் அவர்களே தனிப்பட்ட கூட்டங்கள் நடத்தி, நிகழ்ச்சிகள் நடத்தி, மாதருடைய பிரிவு என்று ஒன்றையே சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய திறமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது என்னைப் போல முன்பு இருந்த உறுப்பினர்களின் வீட்டு ஆட்சிகளுக்கும் 70, 80 என வயதாகிவிட்டது. ஆகவே அவர்கள் பலர் இப்போது இல்லை. அத்துடன் இருக்கும் இந்த காலத்து இளைஞர்களுக்கோ அந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் இல்லை. ஆகவே பெண்கள் தனி நிகழ்வுகள் நடத்துவது மிகவும் குறைந்து விட்டது. காலத்திற்கேற்ற மாதிரி நம் சங்கத்தில் திருவாசகம் முற்றோதல் குழு ஒன்று தொடங்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஆட்சிகளின் பொறுப்பு. விரைவில் தொடங்கி விடுவோம். அதற்கு முக்கியமாக ஆட்சிமார்களின் ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆட்சிமார்களே, அப்படி ஒரு நிகழ்ச்சியை தொடங்க நீங்கள் தயார் என்றால் நாங்களும் உங்களுக்கு உடனிருந்து நடத்தி தர ஆவலாக இருக்கிறோம். அதை சிறப்பாக நடத்தி தருவோம் என்று உறுதியும் கூறுகிறோம். ஒரு சமயம் அடிக்கடி சுற்றுலா சென்று வந்து கொண்டிருந்தோம். இப்போது அது மிகவும் குறைந்து விட்டது. காரணம், அப்போதைய இளைஞர்களுக்கு இப்போது வயது 70, 80 என்று ஆகிவிட்டது. இன்றைய இளைஞர்களுக்கோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லை. இருபாலரையும் ஒன்றிணைத்து மீண்டும் சுற்றுலாக்களை தொடங்க வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நான் ஒன்றும் தலைமையுரை நிகழ்த்தவில்லை. நம் சங்கத்தை பற்றி அறிய வேண்டிய பல செய்திகளை சிறப்பு விருந்தினர்களுக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற முறையில் இதை கூறினேன். இதை பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர்கள் பேசுவார்கள். நன்றி, வணக்கம். சிங்கத்தை சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, கூண்டில் பார்த்துருப்பீங்க, ஏன் சூர்யா நடித்த சிங்கத்தை கூட பார்த்துருப்பீங்க. காக்கி சட்டை போட்ட சிங்கம் திருவான்மியூர் நகர்த்தார் சங்கம் மேடையில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அரிமளத்தின் முத்து நம் நகரத்தாரின் சொத்து. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுவே இவரது கோட்பாடு. காசி சித்ரா நந்தவனத்தை மீட்டெடுத்தவர். எந்த ஆட்சி மாறினாலும் தனது ஆட்சி மாறாது என கலைஞர் கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என அவர்களுக்கு மெய்காப்பாளராக இருந்தவர். நகரத்தார் வேர்களை தேடி என நம் வரலாற்றை வேரூன்றச் செய்கிறார். நகரத்தார் நலனுக்காக நகரத்தார் நலன் அறக்கட்டளை அமைத்து சேவை செய்து வருகிறார். அவரை நகரத்தார் நலன் என பேச அன்போடு அழைக்கிறோம். அவர்களை பொன்னாடை போர்த்தவும் ஆலோசகர் மருதப்பன் அவர்களை நினைவு பரிசு வழங்கவும் அன்போடு அழைக்கிறோம். அவையோருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நகரத்தார் நலனை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. நம்ம ஜெயங்கொண்டான் அண்ணன் இந்த சங்கம் துவங்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் நம்ம நடந்து வந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. உண்மை, முருகனை கும்பிட்டு தான் நம்ம நல்லாயிருக்கோம். என்றைக்கு பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போனோமோ 400 வருஷம் முன்னாடி, அன்னைக்கு போய் பழனியில் முருகனையும் கூட்டாளியாக வச்சு உப்பு வியாபாரம் பண்ணி தான் நகரத்தார் உயர்வாக வந்தோம். இன்றைக்கு வரைக்கும் அதை மறக்காமல் ஒவ்வொரு ஊர்லேயும் வெளிநாட்டுக்கு போனாலும் நாம் நடத்துகிற மாதாந்திர கூட்டத்துக்கு பேரே கார்த்திகை கூட்டம். அந்த கார்த்திகை கூட்டத்தில் தான் வட்டியை முடிவு பண்ணுவாங்க, கொடுக்கல் வாங்கலை முடிவு பண்ணுவாங்க. கிட்டங்கியில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி
இந்த மாதம் எப்படி வட்டி கொடுக்கலாம், யார்கிட்ட என்ன இருப்பு இருக்குது, யார் நல்ல கிளைண்ட்டு, யார் தப்பானவன் அப்படிங்கிற ஒத்துமை நம்மள்ட்ட இருந்துச்சு. அதனால் உயர்ந்தோம். அந்த ஒற்றுமை இன்றைக்கும் வேணும். அதுக்காக நாங்கள் சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேர்களை எப்படி தேடி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கூடிய வரைக்கும் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இறைவணக்கம் பாடின பிள்ளைங்களுடைய பேர் சொன்னாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க பேரான்னு சந்தேகமாக இருக்குது. காரணம், நம்ம கூப்பிடுறது அந்த பேராக இருக்கலாம், ஆனால் வச்ச பேர் வள்ளியம்மை, அழகம்மை ஏதாவது இருக்குதான் செய்யும். அதனால் இந்தமாரி நிகழ்வுகளில் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தரணும். இது நம்மளுடைய கூட்டம், நம்ம பிள்ளைங்களுக்குன்னு ஒரு வித்தியாசம் இருக்குது. உலகத்திலேயே அறிவில் சிறந்தவர்கள் நம்மங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறான். இன்றைக்கி வெள்ளையன் சுப்பையா அவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் தேர்வு செய்து தொழில் முனைவோர் பட்டம், உலகின் மிகச்சிறந்த தொழில் முனைவோர்னு ஆனாமூனா குடும்பத்தில் உள்ள வெள்ளையன் சுப்பையா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? இது எதுக்காகனா, நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்தமாரி ஏற்பாடே பண்ணுறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் கேம்ஸ் வச்சுருக்கிறாங்க. அண்ணன் ஜெயங்கொண்டான் அண்ணன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருவிழா பற்றி சொல்லிட்டு வந்தாங்க. என்னுடைய வேண்டுகோள், அடுத்த ஆண்டு சித்திரை பௌர்ணமியை நல்ல விதமாக கொண்டாடுங்க, சித்திரகுப்தனை கூப்பிடுங்க. நாம் வியாபாரம் பண்ண வரைக்கும் மறக்காமல் கணக்கு எழுதணும், சித்திரகுப்தனை கொண்டாடணும். வியாபாரத்தை விட்டுட்டு வேலைக்கு வந்தோம், அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடினாங்க, நம்ம தலைமுறை விட்டுட்டோம். இடையில் ஒரு 60 ஆண்டுகள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு பின்னடைவு இருக்குது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நாங்கள்லாம் இருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்யுங்க. இன்றைக்கு உள்ள பிள்ளைங்க அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே 3 ஜென்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிற மாதிரி உட்கார வச்சு சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை. எல்லாம் மொபைலில் ஆப்பில் ஏதாவது சொன்னீங்கன்னா கேட்பாங்க. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தை அவ்வளவு எளிமைப்படுத்தி எப்படி அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நகரத்தார் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு ஏற்பாடு பண்ணி, நம்ம நகரத்தாரில் நல்ல விதமாக பிள்ளைகளோட பழகி எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியையாக இருக்கக்கூடியவங்கள ஒரு 20-25 பேரை லொக்கேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இப்போ பயிற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அடுத்த ஆண்டிலிருந்து அது முழு வீச்சில் எல்லா சங்கங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த ஆண்டிலிருந்து நீங்கள் எந்த திருவிழா எந்த கூட்டங்கள் நடத்தினாலும் அதில் நகரத்தார் ரூட்ஸுக்கு 2 பேச்சாளருக்கு வாய்ப்பு கொடுங்க, சில கருத்துக்கள் சேரும். இது மாதிரி நம்ம நகரத்தார் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய பெருமையை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் எதுலேயும் கலப்பு வராது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்மளுடைய பெருமையும் பாரம்பரியமும் தெரிஞ்சால் தவறு நடக்காது. தனி மனித ஒழுக்கம், நாம் கும்பிட்ற சாமி, நம்மளுடைய பழக்க வழக்கம், வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுடைய அணுகுமுறை, இதெல்லாம் தான் ஒரு பிள்ளையை உண்டாக்குது. நம்ம கைப்பழக போனது தான், கல்லூரிக்கு போனதெல்லாம் இப்போ தான் கைப்பழக போனோம். ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு கூட்டாளியாக இருந்தோம், தொழில் செஞ்சோம். நம்மளுக்குள்ள பெரிய ஒத்துமை இருந்தது, யாரையும் விட்டு கொடுக்கல. இன்றைக்கி அந்த நிலை மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மீண்டும் நம்ம வரணும்னா நிறைய விட்டு கொடுத்து போகணும். அதுக்கு பழைய மாரி பிள்ளைகள் பெருகணும், நிறைய பிள்ளை குட்டி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்றா போனதுனால பிடிவாதம் கூடி போயிடுச்சு. ஒன்றுனால அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் கொடுத்துட்றோம். அதனால் அந்த வருத்தம் வருது. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கெட்டுகதற்கு பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தால் தான் நம்ம பிள்ளைங்க யாரோட மிக்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த சங்கம் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் எல்லாரும் இங்கே வரவழைச்சி விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லோரும் ஒரு பழகிக்கணும், பேசணும், ஒரு வாய்ப்பை உண்டாக்கணும், இவ்வளோ பெருசு பண்ணுறாங்க. இங்கே எங்களை மாரி சிலருக்கு வாய்ப்பு கொடுத்து நகரத்தார் நலனை பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. இந்த நகரத்தார் நலன்கிற அமைப்பு ஏன் உண்டாக்கணும் அப்படின்னா, கோவிட் சமயத்தில்
நம்மளுடைய நகரத்தாரில் 58 குடும்பத்தில் பிரெட் வின்னர் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவங்களை அந்த குடும்பம் என்ன செய்யுது, அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம். அந்த 58 குடும்பத்துடைய டீட்டெயிலும் வாங்கி அதில் ஒவ்வொருத்தரையும் பேச ஆரம்பித்தோம். அப்படி பேசும் பொழுது சில பேர் நாங்கள் வசதியாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. சில பேருக்கு உதவியே தேவைப்பட்டது. சில பேர் ஆட்சி இருந்தால் செட்டியாரில், செட்டியார் இருந்தால் ஆட்சியில் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகள் படிச்சுட்டு வேலைக்கு போகிற வயசில் இருந்தது. சில குடும்பங்களில் கல்லூரியிலையும் படிப்புலையும் பிள்ளைங்க இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதுமாரி பலதரப்பட்ட நிலையில் குடும்பங்கள் இருந்தாங்க. அப்போ நம்ம வெளியில் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறோம், நிறைய டொனேஷன் கொடுக்குறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம யார் பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த டேட்டெல்லாம் எடுத்து ஒரு சின்ன ஆப்பில் போட்டோம். இந்த மாதிரி இந்தந்த குடும்பங்கள் யாருன்னு சொல்லாமல், இந்த ஊரில் இன்னார் குடும்பத்தில் இவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்தமாரி உதவி பண்ணால் அந்த குடும்பம் சரியாக வந்துடும், ஒரு ஒத்தாசையாக இருக்கும், யாராவது பிரியப்பட்டீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இந்தமாரி உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு 42 ரிக்வஸ்ட் போட்டோம். போட்ட 42 ஃபேமிலி தான் ரிக்வஸ்ட் கேட்டவங்க. அந்த 42 ஃபேமிலிக்கும் ரிக்வஸ்ட் போட்டோம். போட்ட 5 நாளில் 24 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. எல்லாருக்கும் அந்த உதவி போனது. 3 வருஷமாக அவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் நல்லா வந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஆளுங்க உதவுவதும் உதவி பெறுவதும் தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க. பழைய காலத்தில் இன்னார்ட்ட போனால் இந்த உதவி கிடைக்கும் அப்படின்லாம் இருந்தது. இன்றைக்குள்ள சூழ்நிலை அது இல்லை. கொடுக்குறவங்களும் நான் கொடுக்குறேன்னு தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க. வாங்கிக்கிறவங்களும் என்னை வெளியில் காமிச்சிடாதீங்கன்னு வருத்தப்படுறாங்க. உண்மையிலே நகரத்தார்கள் தர்மம் கொடுத்து பழக்கப்பட்டவங்களே தவிர உதவி வாங்கி பழக்கப்பட்டவங்கள் இல்லை. அதனால வெக்கப்படுறாங்க, கூனி குறுகி போகிறாங்க. அதனால் செய்கிறவங்களும் மேடையில் கூப்பிட்டு பாராட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உதவி செய்யணும்னு நினைக்கிறத அடுத்த கைக்கு தெரியாமல் உதவி பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள், இது எங்களுடைய அனுபவம். இந்தமாரி இது உதவிகள் சரியாக போன உன்னையும் இந்த 42 குடும்பத்துக்கு உதவுனவங்களையும் பார்க்கும் பொழுது, முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போய் நம்ம பிள்ளைங்க படித்து சம்பாதிச்ச பிள்ளைங்க தான் முன் முதல்ல செய்தாங்க. நாங்கள் இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறோம். முக்கியமான வெளிநாட்டில் இருக்கிற சில பேர்கிட்ட பேசுகிறோம். அப்படியெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் இந்தமாரி போடுறோன்னு சொன்ன உடனே வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூட்டம் போட்டு பேசிக்கிறோம்ப்பா, நாங்கள் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, நான் திங்கக்கிழமை போட்டுறேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்கள் அப்படின்னா சண்டே அன்னைக்கு லோட் பண்ணுறோம். வியாழக்கிழமைக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லா பணமும் வந்துடுச்சு, இனிமேல் உதவி தேவையில்லை, தேவைன்னா அடுத்த லாட் போடுறோன்னு சொல்லி. இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, உதவணும்னு நினைக்கிறவங்க அந்த நிமிஷம் அந்த நேரம் முடிவு பண்ணிடுறாங்க. அதை காலதாமதம் செய்யும் பொழுது எண்ணம் மாறுது, நிலை மாறுது. அதேமாரி பெரியவங்களாக இருக்கவங்க அதை யோசித்து 4 பேரை கேட்டு முடிவு பண்ண நினைக்கிறாங்க. தர்மத்துக்கு அப்படி வேணும்னு நான் நினைக்கல. எப்போ முடியுதோ அப்போ பண்ணுவோம். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கேன்னு நம்ம ஐயா சொல்லிட்டு போயிட்டார். அதனால் எதையும் நம்ம கொண்டு போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம இனத்தை நல்லா பண்ணிட்டு போகணும், நல்லது செய்துட்டு போகணும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த இனம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பக்கத்தில் நம்ம ஊரில் பங்காளிகளில் யாராவது சிரமப்படுறாங்க, நம்ம உங்களை லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா ஒன்று நீங்கள் செய்யுங்க, அல்லது அவங்களுக்கு என்ன உதவி தேவைங்கிறத சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்த பாருங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ ஊராக போகிறோம். நானும் என் மனைவியும் கிட்டத்தட்ட 76 ஊருக்கு பல முறை போயிட்டு வந்துட்டோம். போன முறை போகும் பொழுதெல்லாம் நாங்கள் என்ன கவனிக்கிறோம்னா, அட்ரஸ் பண்ணக்கூட முடியாதவங்க தான் சிரமத்தில் இருக்காங்க. தன் நிலையை யாரிடமும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளூரில் இருக்கிறவங்க தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேயாவது நம்மளாம் இருக்கிறோம், கெட்டுக்குதை பேசிடுறோம். அந்த மாதிரி உள்ளூரில் இருக்கிறவங்க சிரமப்படுறவங்கள, எதவாக இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? உதவி தேவைப்படுறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு நாங்கள் சில பேரை ரிக்வஸ்ட் பண்ணி உள்ளூர் பிரதிநிதியாக வச்சுருக்குறோம். அவங்க எங்களுக்கு வர தகவலை அவங்களுக்கு அனுப்புகிறோம். அவங்க போய் அங்கே விசாரிக்கிறாங்க. ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குதுன்னா நீங்கள் வந்தால் பரவாயில்லன்னு சொன்னால் நாங்கள் போகிறோம். அவங்களே அதை டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அதுக்கு வேண்டிய உதவிகளுக்கு ஏற்பாடு செய்கிறோம். இதுமாரி ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்குது.
நம்ம எதையுமே ஒரே ஸ்கேலில் அளக்க முடியாது. ஒரு இடத்துல ஒன்று சரியாக இருக்கலாம், அதே இடம் இன்னொரு இடத்துல தப்பாக இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் இதே பேட்டர்னில் பண்ணலாமா, இதே சிஸ்டத்தில் பண்ணலாமா அப்படிலாம் இல்லைங்க. நாம் எல்லாம் பலதரப்பட்ட மனிதர்கள், ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் தர்மத்தை விட்டாங்களோ அந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. தண்ணி பந்தலார் வீடு பேர், ஆனால் அன்றைக்கி தண்ணி பந்தலே இல்லை, அந்த குடும்பம் கஷ்டப்படுது. அன்றைக்கி தர்மம் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி அதை விட்டுட்டாங்க. அந்தமாரி குடும்பம்லாம் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பானையை வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் மட்டும் வைங்க போகிறோம். சிறுக சிறுக செய்யுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. நாம் செய்த தர்மத்தை விடாதீங்க, தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்னென்ன புரியாமலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்போவோ யாரோ செய்தது இவர்கள் கஷ்டப்படுறாங்க. எப்போவோ யாரோ செய்த புண்ணியம் எப்படி நம்மளை காப்பாற்றுதோ அதேமாரி சில தவறுகளும் நம்மளை பாதிக்குது. எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாம் கடவுளை நாடி போகிறோம். நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப பெரிய உதாரணங்கள். சிவபெருமான் நம்ம குடும்பத்தில் வந்து மருதவாணராக வாழ்ந்துட்டு போனார். குபேரன் நம்ம குடும்பத்தில் பட்டினராக பிறந்து இன்றைக்கும் நம்ம போய் கும்பிட்டுட்டு இருக்கோம். திருவொற்றியூரில் தான் மனித உருவத்தை லிங்கமாக மாற்றிக்கிட்ட ஒரே சித்தர் அவர் தான், திருவொற்றியூரில் இருக்கார். நாம் அண்ணன் டூரெல்லாம் சொன்னாங்க, நம்ம பிள்ளைகளை சிறு வயசுலே எதுவாக இருந்தாலுங்க வயசானதுக்கப்புறம் சரியாக வராது. அதுங்க சின்ன பிள்ளையா இருக்கையிலே ஸ்கூலில் படிக்கும் பொழுதே பெற்றோர்கள் அழைச்சிட்டு போய் பட்டினத்தார் கதையை சொல்லி நம்ம குடும்பத்தில் வாழ்ந்தவங்கப்பா, அதனால தான் நம்ம இதில் பட்டினசாமி வகையறான்னு இருக்குது, இந்த மாதிரி வாழ்ந்தவங்க இப்படி சாமியாராக போயினாங்க, இப்படி போனாங்க அப்படிங்கிற கதையை பதிய வச்சிங்கன்னா சின்ன வயசில் சொல்வது பதியும். அப்போது நாம் யார் அப்படிங்கிறத உணர்வாங்க. இறைவனே வந்து அம்மையேன்னு கூப்பிட்டதும் அப்பாவான்னு கூப்பிட்டதும் நம்மளை மட்டும்தான். காரைக்கால் அம்மையார் தான் அம்மையேன்னு கூப்பிட்டார். நம்ம குடும்பத்தில் அப்பான்னு வந்து பட்டினத்தாரை தான் கூப்பிட்டார். இது மாதிரி நம்ம குடும்பத்தோடு வாழ்ந்தவர் சிவபெருமான். நம்ம அப்படிப்பட்ட பாரம்பரியம். இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தா வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் மதம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகன்னு காரணம் தெரியல. அதுக்கு உடை ஒரு காரணமா அல்லது பழக்க வழக்கங்களுக்கு காரணமா? நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு ஏன் மாறி போகிறாங்க? இதை எப்படி மீண்டும் கொண்டு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கணும் கொண்டு போய் விட்டோம். அதுக்கப்புறம் அது கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சுது. அங்கே வந்து ப்ரேயர் சாங்கு, கிறிஸ்டின் சாங்ஸு, அப்புறம் அவங்க கிறிஸ்மஸுக்கு கூட்டு போகிறது, கேக் கொடுக்கறது. நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கெட் டுகெதர்லாம் இல்லை. இதெல்லாம் இந்த பிள்ளைங்க பார்த்தோன்னா இப்படி ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம யார், நம்மளுடைய டெப்த் என்னங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எல்லாரும் வேலை வேலைன்னு ஓடிடுறோம். நானும் அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுடைய வேலையில் இருக்கல நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அப்போ எங்கள் வீட்டில் இருந்ததுனால பிள்ளைங்க ஓகே ஆயிடுச்சு. எந்த வீட்டில் ஆட்சியும் செட்டியாரும் வேலை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் பிள்ளைங்க தடுமாறுது. அப்போ பிள்ளைங்களுடைய கேர் எடுக்க முடியாமல் போயிடுறோம். அப்போ அந்தமாரி பார்க்கும் பொழுது ஆயா வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் இன்னமும் பாசத்தோட உறவோட கரெக்டாக இருக்குது. தனியாக வீட்டில் இருந்த பிள்ளைங்க கொஞ்சம் தடுமாறுது. காரணம் பழக்க வழக்கங்கள் தான். பக்கத்து வீட்டில் போய் பேசிக்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டியோட கனெக்ட் ஆகுறாங்க. நாம் வீட்டில் போய் பேச வேண்டியதில்லை, நம்மளுக்கு அவசியம் இல்லை. நாம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதவாக இருப்போம், நிதானமாக இருப்போம். நம்மளுடைய உடையோ நம்மளுடைய பகட்டோ நம்மளுடைய பணத்தை வெளியில் காமிக்காது. நம்ம சமூகத்தில் வயதை தான் மதிப்போமே தவிர பணத்தை மதிப்பதில்லை. ஒரு கார்த்திகை கூட்டம் நடக்குதுன்னா மூத்தவங்க யார், வயசில் பெரியவங்க யாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க தலைமையில் நடத்துவோம். நகர கூட்டம் நடக்குதுன்னா அப்படி தான் நடக்கும். பணக்காரங்களை தேடி பிடிக்கிறது இல்லை, வயதுக்கு மதிப்பு கொடுத்தோம். அந்த மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கனெக்டிவிட்டியே மாறுது. சொசைட்டியில் வந்து நம்ம மிக்ஸ் ஆகிறோம். நம்மளுக்குள்ள நேர்மை பண்பாடு வெளியில் இல்லை. அப்போ நம்ம பிள்ளைங்க வெளியில் போகிற போது அந்த பகட்டையும் காட்சியும் பார்த்து ஏமாந்துருதுங்க. அதை ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னாக்க சிறு வயசில் நீங்கள் கற்றுக் கொடுத்தாதாங்க உண்டு. 12 வயசில் 10 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே நீங்கள் பிள்ளைங்களோட எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவு சொல்லித்தரீங்க, அதை பொறுத்து தான் அதுக்கு வாழ்க்கை இருக்குது. அது ஆண் பையனாக இருந்தாலும் சரி, பொன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது தாய்மார்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதிகமான நேரம் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஏட்டுக்கல்வி படித்த வரைக்கும் பண்போடு இருந்தோம். ஏட்டுக்கல்வி படிச்சுட்டு வியாபாரத்துக்கு போனோம், நல்லா இருந்தோம், தர்மம் பண்ணோம். இன்றைக்கி கல்லூரியில் போய் படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம்.
தர்மம் பண்ண முடியல, சம்பளத்தில் பண்ண முடியாதுங்க. திருவண்ணாமலையில் போய் பாருங்கள் எவ்வளோ தர்மம். எந்த கோயில் எடுங்க, நம்ம நகரத்தார மொத்தத்தில் 48,000 குடும்பம் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 3-4 லட்சம் வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க? எல்லாரும் அவங்களுக்கு ஒரு வீடு, இருக்கிற இடத்துல ஒரு வீடு, வாடகைக்கு 2 வீடு, உள்ளூரில் ஒரு வீடுன்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்? அதேமாரி இப்போ அந்த காலத்தில் நம்ம எந்த சொத்துக்கும் டாக்குமெண்ட் வச்சுக்கல. இன்றைக்கி நம்ம சொத்தெல்லாம் ஊரில் இருக்கவன் ஆக்கபை பண்ண பார்க்குறான், கட்சிக்காரனை வச்சுட்டு பண்ண பார்க்குறான். நம்மளுக்குள்ளே ஒத்துமை இல்லை. இவங்க வருவாங்களா போகலான்னு கேட்டவுடனே ஊருக்காரன் ஃபோன் பண்ணி, அண்ணே வாங்க பட்டா வாங்க, உங்கள் வயலை சரி பண்ணுங்கள், உங்கள் தோட்டத்துக்கு டாக்குமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நம்ம வீடு எதையும் நம்ம விற்கலை வாங்கலை, 200 வருஷமாக 150 வருஷமாக நம்ம வீடு அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ளே வீட்டுக்கு பட்டா கிடையாது, வரி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்ம சொத்து நம்மளை விட்டு போகிறதுக்கான முகாந்தரங்கள். தயவு செய்து இனிமேல் அப்படி வச்சுக்காதீங்க. கூட்டுப்பட்டாவாவது வாங்கிடுங்க. நம்ம அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கோம்னா 5 பேர் பேர்லேயே ஒரு கூட்டுப்பட்டா வாங்கிடுங்க. பிரிக்கிறது நம்ம அப்புறம் பிரிச்சுக்குவோம். சண்டை போடாமல் நம்ம சொத்தை இழந்துடாமல் சொத்துக்களை பாதுகாக்கணும். நான் இன்னைக்கு உள்ளபடியே சுந்தரேசனை வருவாங்கன்னு நினச்சேன். அவங்களுடைய ஆலோசனை கேட்போம். இதுமாரி பொது சொத்துக்கள்லாம் இருக்குது, உங்கள் சங்கத்தில் தெளிவாக இருக்கிறீங்க, கட்டடம் கட்டல, சொத்து இல்லை, வரதை வாங்கி செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும்னு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாங்க. சில சங்கங்கள்லாம் சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த சொத்தை வச்சுக்க முடியல, இதனால் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம பணத்தை பெருக்கணும். பொதுவில் இருக்கிற பணத்தை, கோயில் இருக்கிற பணத்தை, பொது கட்டி வச்சதை நம்ம பிள்ளைங்களில் யார் வியாபாரம் செய்ய துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடன் கொடுத்தோம். அந்த பிள்ளைங்க அதை பெருக்குனுச்சு, வியாபாரமும் பெருகுனுச்சு, அதில் வர்ற வட்டி பெருசாக வந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? சேஃபாக இருக்கட்டும், ரிஸ்க் வேண்டாம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வரி கட்டுறோம், வர்ற வட்டிக்கு வரி கட்டுறோம். தேஞ்சிக்கிட்டே போகுது. எங்கே போய் நிற்கும்? பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், நில் பேலன்ஸுக்கு வந்துடும். ஏன்? நம்மளுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லைங்க. முன்னாடி நம்ம பிள்ளைங்களை பாராட்டினோம், சீராட்டினோம், தொழில் பண்ண வச்சோம். இன்றைக்கி தொழில் பண்ணுற பிள்ளைக்கு வேலை பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆட்சிகள்லாம் வேலை பார்த்தா கொடுக்குறீங்க. அதெல்லாம் மாற்றிங்க. பொதுவில் எவ்வளோ பணம் இருக்குது, எதுக்கு இந்த பணம், என்ன பண்ண போகிறோம்? பொதுவில் இருக்க பணத்தை நம்ம பிள்ளைங்களில் நாணயமாக இருக்கிறவங்க யார், நேர்மையாக இருக்கவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லோரும் வெளியில் இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, 90% நம்ம பிள்ளைங்க நேர்மையாக இருக்காங்க, நாணயமாக இருக்காங்க, திறமையாக இருக்காங்க. உங்களுக்கு தேடல் இல்லாதனால நீங்கள் தேடாமல் இருக்கிறீங்க. தயவு செய்து உங்கள் ஊரில், உங்கள் பங்காளிகளில், உங்கள் குடும்பத்தில் யாரை முன்னேற்றலாம்னு யோசிங்க. எங்கே பொது பணம் இருக்கோ பொறுப்பு கொடுத்து வாங்கி கொடுங்க. உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்? 2 லட்சம் முடியுமா, 3 லட்சம் முடியுமா, 5 லட்சம் முடியுமா? அதுக்கு வாங்கி கொடுத்து தம்பி ஒரு வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லுங்கள். இல்லை அவனை முதல்ல ஒரு வியாபாரத்தை கற்றுக்க வைங்க, கை பழக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அந்த உதவியை செய்யுங்க. இதுபோல் நம் சமூகத்தில் மீண்டும் தொழில்கள் பெருகினாதான் தர்மங்கள் தொடரும். தர்மங்கள் தொடர்ந்தாதான் நம்ம பிள்ளைங்களோட சீரோடும் சிறப்போடும் வாழ முடியும். தயவு செய்து உங்களுக்குள்ள ஒரு தேடலை வைங்க, நம்ம சமூகத்தின் மீது அக்கறையை வைங்க. நீங்கள் ரொம்ப தூரம் தேட வேண்டாம். அந்த செய்தியை எங்கே சொல்லணும், யாருக்கு சொல்லணும்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ கல்வி உதவித்தொகை இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு எல்லா பிள்ளைங்களும் வராங்க. எல்லாரும் 1000, 500, 5000, 2000, 3000 கொடுக்குறாங்க. அது எந்த பிள்ளைக்கும் ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியுமா? ஒரு படிக்கிற பையன் 5 பேட்டையோ 10 பேட்டையோ போய் நின்று பணம் வாங்கினா மட்டும்தான் ஃபீஸ் கட்ட முடியும். ஏன் அதை செய்யாமல் இப்போ இந்த திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம், திருவான்மியூர் நகரத்தார் சங்கம் ஒரு பிள்ளையவோ நம்ம சங்கத்துக்குள்ளே இருக்கிற மெம்பரை ஒருத்தரை அடாப்ட் பண்ணி அவன் கஷ்டப்படுறாங்க, உதவி தேவைப்படுது, அவனை படிக்க வைங்க, 2 வருஷம் படிக்க வைங்க, 3 வருஷம் படிக்க வைங்க, அவனை வேலைக்கு சேர்த்து விடுங்க. அது மாதிரி சிறுக சிறுக 10 பேர் கொடுக்காம யூ அடாப்ட் த சைல்டு. படிக்கிற பையன் நல்லா படிக்கணும், ஒரு கண்டிஷன் போடுங்க, எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் வாங்கணும், அது நம்மளுடைய வேலை. அந்தமாரி மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலியாக லிஃப்ட் பண்ணுங்கள். நம்ம குடும்பங்களில் யாரும் ரொம்ப ஒரு 2-3% தான் உதவி தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த 2-3% தேடி கண்டுபிடிச்சி உதவி செஞ்சிட்டோம்னா நாம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். பஞ்சாபில் இருக்கான் சர்தார், எங்கேயாவது ஒரு சர்தார் பிச்சை எடுத்து பார்த்துருக்கோமா? அந்த கம்யூனிட்டியில் அவ்வளோ பெரிய ஒத்துமை இருக்குது. ஐயர், இவ்வளோ ஐயர் இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இங்கே வந்த உடனே
அந்த ஏரியாவில் வந்து அமெரிக்காவில் போகிறான், 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறான், சம்பாதிக்கிறான், திரும்பி வந்துடுறான். வந்த உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற பிராமின் பசங்கள்லாம் கூப்பிட்டு இதைப்படி அதைப்படி கைட் பண்ணுறான், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை எஜுகேட் பண்ணுறான். நம்மள அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்? ஒரு ரொம்ப சிறிய கம்யூனிட்டி, அதில் பல பேர் மந்திரியாக இருந்துட்டாங்க, சிஎம்மாக இருந்துட்டாங்க. அந்த கம்யூனிட்டியில் நம்ம ஊர்லெலாம் நம்ம அவங்கள பாராட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆளே கிடையாது, நம்ம ஊர்லேயே கிடையாது, கோயிலுக்கு ஆள் கிடையாது. ஆனால் எல்லாரும் வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க. நம்மெல்லாம் ஏன் அதை செய்யலை? நம்ம எவ்வளோ 160க்கு மேலே இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம். கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் வந்து நகரத்தார் கொடுத்தது தான் அதிகம். 160 தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது, காலேஜ் இருக்குதுன்னா நகரத்தாரோடது தான். அந்த 160ஐயும் தர்மம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா அங்கே போய் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நிர்வாகம் நாங்கள் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிச்சிடும், ஆனால் இங்கே தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணுன்றாங்க. இதுமாரி ஒவ்வொன்றிலையும் அவங்களுக்கு வந்து சூஸிங்காக இருக்கிறாங்க. அதே தான் கல்யாண நேரத்துலையும் வந்துடுது, எனக்கு பையன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றாங்க. நம்ம ஆளுங்க யாரும் ஜாதகம் பார்த்ததே கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்கிறோம். நீங்கள் வேணால் இன்றைக்கி எழுதி பாருங்கள், பெரியவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, யாருக்கும் ஐயாக்கள் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல உங்களெல்லாம். அப்போ அந்த வீட்டு பிள்ளைப்பா நீ கட்டிக்க நல்லது, அப்படி தான் கல்யாணம் நடந்தது. இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்கும், பேரம்பேத்தி எடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி ஐயர்களை பிழைக்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தை கிளப்பி விட்டு நாம் தான் இந்த ஜாதக கட்டை வச்சுக்கிட்டு கல்யாணமே முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இது எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு? இடையில வந்தது தான். அது வந்த மாதிரியே போயிட்டா பரவாயில்ல. நம்ம குடும்பங்களை பார்த்து கல்யாணங்களை பண்ணால் நல்லாயிருக்கும். ஜாதக கட்டு இந்த மாதிரிலாம் அவங்க தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல, ஆனால் பெரியவங்க பண்ணி வச்ச கல்யாணம்லாம் நல்லா தான் இருந்தது, சீரோடும் சிறப்போடும் இருந்தது. அன்றைக்கெல்லாம் வளவுக்குள்ளே வாழ்ந்தோம், எல்லோரும் ஒத்துமையாக இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் ஃப்ளாட்ஸில் வாழ்கிறோம், தனித்தனியாக தான் இருக்கும். வீட்டுக்கு போனால் கூட ஒன்றா போல, அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஆள் போகுது. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? இதை எப்படி சரி பண்ணுறது? இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் யாராவது ஒருத்தர் முன்னெடுக்கணும்ல. அது எப்படி செய்யலாம்? ஒரே விஷயந்தாங்க, விட்டு கொடுத்து போகணும். அந்த வீட்டு பொம்பளைங்கள்லாம் உட்காந்து பேசணும், ஆம்பளைங்கள்லாம் பேசணும். என்ன எதவாக இருக்கிறது, யாருக்கு உதவி தேவைப்படுது, எப்படி பண்ணலாம், எத்தனையோ வழிவகை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊர்களில் சொத்து பங்கு பிரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையும் விற்றுட்டு போக முடியாது. நீங்கள் பழைய டாக்குமெண்ட்லாம் படித்து பாருங்கள், எந்த சொத்தையும் எந்த வயலையும் நம்ம குடும்பத்தை தவிர வேற ஒருத்தன்ட்ட விற்க முடியாது. அப்படி பங்கு பிரிச்சிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருந்தது? அதேமாரி இங்கே காசியில் இவ்வளோ பெரிய தர்மம் நடக்குது. இன்றைக்கு வரைக்கும் நகரத்தார் தர்மம் தான் அது போயிட்டுருக்கு. அது வந்து எந்த தனிப்பட்ட நபருடைய பேரையும் சொல்லலை. அப்போ தர்மம் பண்ணவங்க யாரும் பேரை சொல்லலை. பேரை சொல்லாமல் இது நம்ம குடும்பம், நம்ம கம்யூனிட்டிக்கு இது தொடர்ந்து வரணும்னு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது நடக்குது. காசியில் இருக்கவங்கலாம் யூபி கவர்மெண்ட்டு, மத்திய சர்க்காரெல்லாம் ஆச்சரியப்படுறான். இது என்னையா இத்தனோண்டு கம்யூனிட்டி, இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து இங்கே இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. காசி கோயிலில் பூஜை பண்ணுற பாண்டாக்களுக்குள்ளே சண்டை வரும் பொழுது கோயில் நிர்வாகத்தை நகரத்தார்ட்டு தான் கொடுத்துட்டு போகிறான் ரிசீவராக. நகரத்தார் கோயிலை நிர்வாகம் பண்ணுறோம். அலகாபாத் ஹைகோர்ட் அதை ஆர்டர் போடுறான். தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நகரத்தார் எந்த பாண்டாட்டை கொடுக்க சொன்னாங்களோ ப்ரொசீஜர் படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வராங்க. இது ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. காசி கோயிலை நகரத்தார் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க, திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த கிளைமும் பண்ணாமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டுருக்குறாங்க. விஸ்வநாதருக்கு 4 பூஜை, 4 அபிஷேகம், 5 பூஜை நடக்குது. அதுக்கு 3 கால பூஜைக்குள்ள அபிஷேக பொருள் நம்ம சத்திரத்துலேருந்து போகுது, நம்ம எல்லாருக்கும் பொதுவாக போகுது. அது யாரும் தனி மனிதரோடது இல்லை. அதற்கு வேண்டிய பணங்கள், அதற்கு வேண்டிய வருமானங்கள் எல்லாத்துக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, கொடுத்துட்டு வராங்க. இது வந்து புயலோ மழையோ கோவிடோ எதுவாக இருந்தாலும் சரி தடைப்படாமல் போயிட்டுருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு எங்கேருந்து வந்தது? அப்படிப்பட்ட அபிஷேக பொருள் சப்ளை பண்ணுறதான முறையை நம்மள்டிருந்து பிராமின் வாங்கிக்க ட்ரை பண்ணாங்க. பெரிய போராட்டம் நடக்குது. அன்றைக்கி நம்ம ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் ஐயா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸாக இருந்தாங்க. நம்ம நகரத்தாரெலாம் கிளம்பி போய் ஐயாட்ட சொன்ன உடனே ஐயா வந்து சங்கராச்சாரியார் வந்து காசியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ஐயா நகரத்தார்களுக்கு இப்படி தான் கொடுத்து பழக்கம்,
வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிளாங்க் செக்கை போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க, அந்த தர்மத்தை எங்கள்கிட்ட விட்டுருங்கன்னு. அதை இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால ஐயாட்ட போய் சொல்லி ஏஆர் லக்ஷ்மண் செட்டியார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவங்க அன்னைக்கு காசிக்கு சங்கராச்சாரியாரை பார்த்து எங்களுக்கு நகரத்தார்களுக்கு கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் எங்கேயுமே நாம் உதவி பெருந்தன்மையோடு யாரை பக்கத்தில் வச்சு பண்ணுறோமோ அவங்க தான் நம்ம தொழிலை கற்றுட்டு நம்மளுக்கும் போட்டியாக வராங்க. இன்றைக்கி நாடாரெலாம் நம்மளுக்கிட்ட வேலை பார்த்துட்டு போய் நீங்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. நம்மள்ட்ட இருந்த பிராமின்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. நம்மள்ட்ட இருந்த மேனேஜர்லாம் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நாமாவே இருக்கோம். நம்ம நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் தாழ்ந்துட்டு போயிடாமல் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கவலை. இது எதுக்காக அவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன்னாக்க, இதை நீங்கள் போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம நகரத்தார் பிள்ளைங்களுக்கு பல ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் ஊருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, உங்கள் பங்காளிகளுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த உதவி பண்ணிங்கன்னா போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு தீர்மானமாக போகணும். நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கணும்? முதல்ல இந்த உடை. இன்றைக்கி இவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுங்க? நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் எல்லாம் 5-6 பிள்ளைங்களோட சௌக்கியமாக இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் வந்தோடனே டெஸ்டி பேபியாக போயிட்டே இருக்குது. ஏன்? முதல்ல நாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக கலைவாணி பட்டம் கொடுத்து கொப்பனாப்பட்டியில் கொடுத்தாங்க, பள்ளத்தூரில் கொடுத்தாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது காலேஜ் திறந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி நல்லா நம்ம பொம்பளை பிள்ளைங்க படிச்சுனா அந்த பாருங்கள், டாக்டர் உட்காந்துருக்குறாங்க, ஜட்ஜாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி பிஹெச்டி காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க, கனடாவில் ஜட்ஜாக இருக்கிறாங்க. பல இடங்களில் நல்ல முன்னேற்றம், பெண்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. ஆனால் ஏன் திருமண வாழ்க்கையில் சின்ன பிள்ளைங்க இன்றைக்கி தடுமாறுது? அதுக்கு சில காரணங்கள் நாங்கள் பொது வாழ்க்கையில் பார்த்ததுனால சொல்கிறேன். நம்மளுடைய உடை மாறுவது இதுக்கெல்லாம் ஒரு காரணமோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் வந்திருக்கிற தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு உடை உடுத்தும் பொழுது வயது வந்ததுக்கப்புறம் எப்படி உடை உடுத்தணுங்கிறத அவங்க சொல்லி தான் தரணும். அந்த காலத்தில் நல்லா தான் இருந்தீங்க. இப்போ வர வர காலங்கள் கெட்டுட்டு போகுது, சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதெல்லாம் நம்ம சமூகம், நம்ம குடும்பம், நாம் எல்லாருமா இருந்து இதை எடுத்துகிட்டு போனோம். எங்களுடைய நகரத்தார் நலன் அமைப்பு உள்ளூரில் உணவுக்கு உதவி தேவைப்படுறவங்களை தேடி பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் யாருக்காவது உணவு தேவைப்படுது அப்படின்னாக்க அவங்கள பற்றின விவரங்களை நாங்களுடைய மொபைல் ஆப் வச்சுருக்குறோம், நகரத்தார் நலன். நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா நகரத்தார் நலன் வரும், அதில் டவுன்லோட் பண்ணலாம். அதில் டோனர் அப்படின்னு கேட்கும். நீங்கள் டோனருக்கு உள்ளதை டோனர்னு போடுங்க, டோனிக்கு உள்ளதை டோனின்னு போடுங்க. உதவி தேவைப்படுவங்களை அதுக்கு சம்மந்தமாக பதிய சொல்லுங்கள். அவர்களை அவங்க ஃபோன்லேருந்து பதிய சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு உதவி போய் சேர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். யாரையும் பார்க்க வேணாம். அவங்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலாக அவங்க கொடுத்துட போகிறாங்க. அவங்க கணக்குக்கு பணம் போயிடும். கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களும் பார்க்குறதில்ல. தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம், தேவையில்லைன்னா பார்க்க வேண்டியதில்லை. இது மாதிரி நாங்கள் ஒரு நெட்வொர்க் பண்ணி இப்போ ஒரு 2 வருஷமாக அதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. இதில் உதவி பெற்ற 3-4 குடும்பங்கள் இன்றைக்கி எங்களுக்கு இனிமேல் உதவி தேவையில்லை, பையன் வேலைக்கு போகிறாங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்கேல். நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோம். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறதும், இதற்கான முயற்சி தான் தேடி போயிட்டுருக்கோம். நம்ம இவ்வளவு தர்மம் பண்ண குடும்பத்தில் யாரும் பட்னியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் டார்கெட். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சிரமப்படுறாங்க, உதவி தேவைப்படுது நம்ம சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எல்லாருமா சேர்ந்து நம்ம சமூகத்தை முன்னெடுத்துட்டு போவோம். சமூகத்தில் ஒற்றுமை வேணும். ஒற்றுமையாக இருந்த வரைக்கும் தொழில் நல்லா பண்ணோம். ஒற்றுமை குறையும் பொழுது நாம் தாழ்ந்து போகிறோம். எங்கேயும் சண்டை சச்சரவு வேணாம். எல்லா சங்கமும் இப்போ கிட்டத்தட்ட திருச்சி சங்கம்லாம் 75 ஆண்டுகள்லாம் எலெக்ஷன் கிடையாதுங்க. திருச்சி நகரத்தார் சங்கம் 75வது ஆண்டு கொண்டாடுறாங்க. இது வரைக்கும் தேர்தல் கிடையாது, நாமினேட்டட் தான், சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுமாரி நீங்களே 38 ஆண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதை போல் இன்னும் பல 100 ஆண்டுகள் நீங்கள் செய்யணும். நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். நீங்கள் அடுத்த ஆண்டிலிருந்து சித்ரா பௌர்ணமியும் கொண்டாடணும். நம்மளுடைய திருவிழாக்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று என்னுடைய கோரிக்கையை உங்கள் முன் வைத்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.